வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து பியூராக ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் சீக் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் ஒரு ரியல் டைம் இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கிவ் பண்ணுறதுக்காக தான் பியூராக எஜுகேஷனலாக க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் எந்த ஒரு கம்பெனிஸையும் மென்ஷன் பண்ணல, எந்த ஒரு கான்ஃபிடென்ஷியலான டீட்டெயில்ஸும் நான் வந்து லீக் பண்ணல. பியூராக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். என்னோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் மந்த்து தான் நான் ஒரு 30K சேலரி ஜாப் வந்து கெட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த ஜாப்க்கு நான் அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூ தான் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஏதாச்சும் ஒரு லைவ் இன்டர்வியூ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை அப்படின்ட்டு. நான் வீடியோவெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹியர் பண்ணுறேன். 1 மந்த்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஹியர் பண்ணுற ஆடியோ கேட்குது. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. காட் எங்கேயாச்சும் உட்காந்துட்டு நம்மளுக்காக ஏதாச்சும் பண்ணுறாரு அப்படின்ட்டு தெரியல, ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இங்கே வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ண ஒரு இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ வந்து ஆன்லைனில் தான் நடந்துச்சு. இந்த கம்பெனி வந்து பெங்களூரில் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்ல. நான் நெக்ஸ்ட் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அந்த லைவ் இன்டர்வியூவை அப்படியே நான் லாங்காக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கும் முன்னாடி ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன். அதாச்சும் இந்த வீடியோவில் வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வந்து என்னோட எக்ஸ் கம்பெனியில் மோர் தென் 10 hours ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு போய் சொல்லியிருப்பேன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, போய் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் ஒரு ஜாப் கெட் பண்ணுறதுக்காக போய் சொல்கிறது தப்பு இல்லைன்ட்டு நான் நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவில் நிறைய இடத்துல ஒரு சில போய் சொல்லியிருப்பேன் இன்டர்வியூவர்கிட்ட. எல்லாமே நான் ஜாப் கெட் பண்ணணும்னு தான். எக்ஸ் கம்பெனியில் அந்த மாதிரி ஓக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஜாப்பை கெட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய போய் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவோட த்ரோ அவுட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஒரு ஃபன் திங் நடந்துச்சு. அது என்னன்னா, நான் அன்றைக்கின்னு பார்த்தா இங்கே ரூமில், என்னோட ரூமில் வந்து எல்லாருமே இருந்தாங்க. என்னால் ரூமில் எல்லோரும் முன்னால் உட்காந்து பேச ஒரு மாதிரி இருந்துச்சுன்ட்டு இந்த ஸ்டேர்ஸில் இருக்குல்ல படிக்கட்டு, அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு என்னோட லேப்டாப் வச்சுட்டு ஃபேனெல்லாம் இல்லாமல் வேர்த்து அழகாக கொட்டும். வீடியோவில் பாருங்கள், எல்லாம் நடந்துச்சு. அப்படி தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் நோண்டிகிட்டே பேசிகிட்டு இருப்பேன். ஸோ நிறைய சொதப்பி வச்சுருப்போம் வீடியோவில். அதையும் நீங்கள் பார்க்க தான் இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் இங்கிலீஷில் ரொம்பவே மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இங்கிலீஷ் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், நம்ம இன்டர்வியூ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுமே, ரொம்ப நல்லா பேசணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த என்னோட 30K சேலரி ஜாப் வீடியோ போய் பாருங்கள். நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க அப்படின்ட்டு நான் தான் சொல்லியிருப்பேன், விழுந்துருச்சு. பட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தா, இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது பார்த்தா தான் தெரியுது, வீடியோ வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. என்னடா இப்படி பேசி வச்சிருக்கு அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அந்த காமெடியை நீங்களும் பார்க்க தான் இருக்கீங்க. ரொம்ப பேசிட்டேன், வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை அகைன். Good afternoon, ma'am. Good afternoon, Ajit. Hi, sir. Sorry for late joining, sir. No issues, no issues. Okay. Let's start with your introduction first, and later we'll start the interview. Okay, sir. Shall I give my introduction, sir? Yeah, please start. Yeah. Everybody, good afternoon. My name is Ajit Kumar. Last 1 year, I worked as a digital marketing executive. Initially, I worked as a digital marketing executive for last 6 months. Then I moved to social media marketing due to in digital marketing, everything cannot be handled by one person. So I just narrowed down one position, that is social media marketing. So I worked as a social media manager after 6 months. Till now I'm working as a social media manager. Okay. So how many languages do you speak? I'm confident in English, Tamil, and good in English, but not fluent. Okay. Yeah. Okay. So tell me about your experience in digital marketing. So from how many total years of experience do you carry? Overall digital marketing last 1 year, sir. Only 1 year. Yeah. Okay. In social media marketing 6 months. Okay. Yeah. Can I explain what are the daily works I follow? I will ask you. Yeah, okay. And what is the pay? Last recent pay? Per month. In hand completely? Yeah. No variables? No variables, sir. What is the reason for your leaving?
Actually, in my last company, the working hours are more than 8 hours, 10 hours some days, so I like to switch. Uh, okay. How many days you work in a week? 6 days, sir. 6 days. Yeah. Okay. So what exactly like it is going beyond than 10 hours, so that is the reason you are switching. Yeah, exactly, sir. So did you ask about OT and extra pay? Sir? OTA? Did you ask about extra pay and everything? No, sir. Did you talk? Did you had a discussion with your manager before you took this decision? Yeah, I informed to the team 1 month before, so they started hiring another person. Till that time, I'm working on that company, sir. So I informed Uh, already. yeah, so they haven't accepted your like the your request that I'll work for only for 7 hours or 6 hours. No, that not like that. Actually, um, what exactly happened is we cannot complete that work in 6 to 8 hours. Even though they inform don't work after 6 to 8 hours, we cannot Mhm. complete the work. So for that, we need to work in our free time too. So Okay, can I know about that work which you are not able to complete in the given time? actually, I'm worked with more than 10 plus brands, sir. Okay, okay. This is digital marketing agency Uh, giving social media marketing, web development, graphic designing, all of work to clients. Actually, mm, this means mm. building teams. So running campaign and giving content for every brands. So that is the reason we cannot handle the manpower. Okay. So whatever the task you are doing, Daily task is creating content like social media post, Instagram, LinkedIn, Twitter post. We need to give the okay. content and running ads for the clients like photography industry and AC brands and the real estate brands. This like generating leads through running campaign, Google ads and Meta ads Okay. and other works are I actually edited some of the videos for clients because Using still which software? I'm using Filmora software for video editing. Okay. Okay. Continue. Next. Also, Okay. Continue. Please continue. yeah, and I given the copywriting for the clients like they are so for them I given the copy like the ad copy, headline, text, and the description. Those like Okay. uh, Okay. that were given. Okay. And other than that, Other than that, yeah, mostly worked on creating content and running ads and managing overall social media profile, fixing their profile, uh, like their Instagram highlights and LinkedIn post. I actually written a lot of LinkedIn posts for my clients to build personal brand like that. okay. Okay. So tell me about the brands you have worked with. Like what type of industry they are on. Yeah. I say some of them. I worked with a personal branding person. Like they are trying to build the personal brand on online. I In understand. yeah, and AC brands like local AC brand in Chennai Okay. and real estate industry brands and Okay. photography. They have a studio for them. We handle the digital marketing and the tiles brand, the home tiles, bathroom tiles like that Okay. and like um, frozen meats like that. Hmm. Mm, Hmm.
These are some brands I worked, sir. Okay, if I give you opportunity, how soon you can join us? Um, Within 4 to 5 days, I can join because I'm currently in Chennai. Need to relocate to Bangalore. Okay, tell me a few things I would like to know. So, as you are doing social media management, Hmm. how does your day go like? Daily work is we have a graphic team. For the team, we need to give the content. How to make content, like the script for the video and the content for the post, like that. To given the content for to create the content Okay. like that, and consistently posting on their profiles, like scheduling the post this time, uploading that, like, and optimizing overall profile from Facebook, Instagram, LinkedIn, that, and some of the days running ads to generate leads. these are Okay. these are mostly going, and some of the days I edited videos because so I'm mostly editing the video that, like, Okay. How big is your team? sir. How big is your team? Morning, it started by morning 10 a.m. to most of days like that. No, no, no. Your Mm. team size I want. Yeah, Vast. What is up in the count? sir. What is a count? Exactly, I think they are now expanding. Okay. Mm. Okay. Okay. So, tell me the features you know in all these social media platforms, starting from Instagram, Facebook, Twitter, LinkedIn, and YouTube. You means what are the techniques we The are? features available in the platform and how best. How see every platform is a different in terms of strategy. Yeah, 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 yeah. Yeah. So, what we have to exactly do in the respective platforms in order to grow Facebook followers, sorry, Mm. followers, Yeah, likes, yeah, yeah, yeah. Okay, views, okay. reach. If someone trying to build this personal brand, Instagram and LinkedIn are best, sir. Okay, and if some companies, growing companies like AC brand and food brands, they are solely can focus on Instagram and Facebook. They can create groups and create engagement within that groups. So overall, Instagram is the best platform for all brands, I think. Okay, tell me platform wise, what are the features you know Mm. in order to increase the likes, followers, and views reach? Mm. What is the strategy we have to do? Mm. It depends on the brand we are working, sir. Okay, I'll Yeah. give you a Yeah, hospital yeah. industry. Yeah, okay, okay. Hospital. Hospital industry. So come back with me a plan. So take 5 minutes. We'll again meet at 3:15. So strategize it and let me know what you are going to do for the health industry. It is a hospital. Okay, okay. Other targets are like if you increase the followers, views, Mm. reach. Okay, okay. Yeah. Yeah, okay, sir. Hello, team. Hello, sir. Yeah. Yes, yes, yes. Yeah, yeah. Are you ready? Yes, sir. I prepared some. No. Uh, for our hospital industry, we can majorly focus on Instagram and Facebook, sir. Yeah. So it is not like focusing only on one single platform. You have to focus on all the five different platforms, Mm. and you have to let me know the strategy you're gonna use for all these five platforms. Yeah, yeah, yeah. Actually, I've seen a lot of Instagram reels. A doctor actually posting their real life
videos, how their hospital daily works going, how they handling patient, like that videos. We can try that like videos. And some educational contents, like what are the surgery they are giving, what are the medical stuffs they are handling in daily life, that like we can post. And we can see the meme like post in Instagram nowadays. Means they are related that meme to real life uh, content. How that meme related to this industry, like that. Actually, I've seen lot of in my native language. We can try that like to. mm, Okay. and Okay. and See, by doing only these things, the followers will increase. yeah. Actually, these social media platforms, people mostly coming for spend some time and enjoying some time. So for that, they expecting some funny contents and this type of the meme type of and trending audios, videos, those mixed content. So we can try those type of contents. Even though we design best graphics and post it on our page, people don't like that. They don't want that. They only want engaging content, like that. So if we try these steps, we can increase followers. Actually, before that, I worked in 2-3 brands. We tried these methods. Okay. Okay. Yeah. So, what can we do on Twitter? Twitter. Actually, I mostly didn't work on Twitter, but we posting content, but not active. So Twitter, haven't much knowledge, sir. Okay, what Frankly, do we do on LinkedIn? yeah, LinkedIn I have knowledge. Actually, I worked for What can we do on LinkedIn for this hospital industry? hospitality industry. Um, we can create connection, s- relevant people with relevant people, and we can create a group for this hospital industry. Can give some of ideas how you can improve your life, like that. Some tips we can give. And yeah, we can utilize LinkedIn like this, so. No, the futures and the things what we can do, I have asked. Only just give me a second. Future wise, yeah, as I said before, we can create more connection with relevant industry people, or uh, who are looking this service. How I say, mm, yeah, mostly connection only, sir, and sharing helpful content on LinkedIn. uh, Hello. Hello, sir. Jeep, maybe he's busy. Just give him some time. Okay. Yeah, okay. All right. Yeah, okay, ma'am. Yes, we can start. I'd like to know your strategy on LinkedIn. Yes, sir. In LinkedIn, yeah, this like we can create a connection with similar industry and posting some informational content. And I saw one brand, they are doing their updates, what are the events going on their hospital, like we can put like that. We can manage like that. So in case if someone trying to build a personal brand, we can use LinkedIn wisely. But for this like hospital and food industry brands, we can put the updates on LinkedIn. So, what type of update, what type of informative post we can do? Informative means, we can write some of blogs, how nowadays the industry going, what is the problems going on, and like that updates. And we can write short 4 to 5 lines of content.
பீப்புள் லைக் டு ரீட். ஃபைனலாக இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலைன்னு நினச்சிட்டு அந்த வீடியோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே லேப்டாப்பில் சார்ஜ் கம்மியாக இருக்குன்ட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது இன்டர்வியூ நல்லா ரெக்கார்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோ இங்கே தான் என்னாச்சு. கடைசி என்ன நடந்துச்சுன்னா சேலரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நெகோஷியேட்டெல்லாம் பண்ணேன். இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் என்னை வந்து ஹெச்ஆர்ஸும் சரி அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸ் ஓனரும் சரி ஒரு 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. நம்மளே மற்றவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம், கிளைண்ட் வேணும் அப்படி இப்படின்ட்டு நம்மளையும் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபாலோ பண்ணி இந்த ஜாபை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அந்த இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ எந்த விஷயமே ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப லாங்காக போச்சு. என் வரை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நன்றி. ஒரு சில விஷயம் நீங்கள் கெட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுவோம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகே விழுந்துடாத. பாய்ங்க.